பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் ஆகும். என்ன தெரியுங்களா மனசில் நினைப்பாங்க, இவ்வளோ தூரம் நம்ம விழுந்து விழுந்து செய்கிறோம், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் வந்துடும். அந்த சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி 70% பெண்கள் தள்ளப்படுறாங்க. இதுதான் உண்மை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மனநிலை அந்த பெண்ணுக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கணும், இவ்வளோ தூரம் நான் செய்கிறேன்னே, கணவரை பார்த்துக்கிறேன், அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேன், அவங்க உறவு முறையோடு எல்லாம் நான் இருக்கேன், எந்த சண்டையும் வராமல் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குன்னா நான் ஏன் பிச்சை எடுக்கணுமா? ஒரு 4 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. நீங்கள் செயல்படுத்துங்க. 100% இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. என்ன தலைப்பு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா ஈகோ கிளாஷ், அதாவது அகங்கார சண்டை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா விதமான உறவு முறையிலும் இருக்கும். ஒரு அப்பா பையனுக்கு, அப்பா பொண்ணுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ஒரு வேலை செய்கிற இடத்துல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிற இடத்துல, ஒரு ஓனருக்கும் ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லா உறவு முறைகளும் இந்த ஈகோ கிளாஷ், இந்த அகங்கார சண்டைங்கிறது உருவாகுது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது நடக்கிறதுனால நம்மளோட மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு 4 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா தாராளமாக இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். 3வதாக வெளியில் வந்துட்டால் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அற்புதமான மாற்றம். 100% நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இதில் என்னென்னாங்க, அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஓகேங்களா? ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈகோ கிளாஸில் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள். ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக பாதிக்கப்படுறாங்கங்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவு முறையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நான் இந்த ஈகோ கிளாஷை பற்றி சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் நலமாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஆகிற போது அந்த மனைவி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வீட்டில் ஒரு 17 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு இந்த புது சூழ்நிலைக்கு வராங்க. ஆனால் இந்த கணவன்மார்கள் அவங்க வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், மாமனார் மாமியார் நாத்தனார்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, உடனே அந்த பொண்ணு அடாப்ட் ஆகிடணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட வேவ் லென்த்துக்கு அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது ஈகோ கிளாஷ். புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் இது எப்போ வீரியமாகும்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணிகிட்டே வருவாங்க. சரி, கல்யாணம் ஆகிடுச்சே, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவங்க மாமனார் மாமியார் அவங்க உறவு முறைகள் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிவிட்டு பிடிக்கலையோ மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணும் பொழுது அந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு அவங்க உறவு முறையில் ஏதாவது ஒரு தேவைகள் இல்லை, ஒரு போய் பார்க்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்கும் பொழுது அந்த கணவர்மார்கள் அவங்க ரிலேட்டிவ் சைடு இருக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் ஆகும். என்ன தெரியுங்களா மனசில் நினைப்பாங்க, இவ்வளோ தூரம் நம்ம விழுந்து விழுந்து செய்கிறோம், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் வந்துடும். அந்த சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி 70% பெண்கள் தள்ளப்படுறாங்க. இதுதான் உண்மை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மனநிலை அந்த பெண்ணுக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கணும், இவ்வளோ தூரம் நான் செய்கிறேன்னே, கணவரை பார்த்துக்கிறேன், அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேன், அவங்க உறவு முறையோடு எல்லாம் நான் இருக்கேன், எந்த சண்டையும் வராமல் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குன்னா நான் ஏன் பிச்சை எடுக்கணுமா? ஸோ அந்த பெண்களோட, அந்த மனைவிமார்களோட மனநிலை என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஈகோ கிளாஷுக்கு போயிடுறீங்க. அந்த அகங்கார சண்டை அப்படின்னு சொல்லுவோம், அதில் போய் நீங்கள் ட்ராப் ஆகிடுறீங்க. இது நியாயமானதும் கூட. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் தான். ஸோ அதிகபட்சம் 70லிருந்து 75% பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறீங்க. ஸோ அதனால் என்ன பாதிப்படையுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வர முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சரி சார், இந்த மாதிரி ஆயிட்டேன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நம்மளை சுற்றி எப்படி நடக்கும்னா, ஒரு 6 விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குங்க. ஃபஸ்ட் விஷயம் உங்களோட மைண்டு. நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணோட மைண்டு ஒரு தெளிவாக இருக்காது. மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள், குழப்பங்கள், ஒரு மனவேதனை, ஒரு வெறுப்பு, எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க. மனசில் ஒரு தெளிவு இருக்காது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். 2வது விஷயம் அவுட்புட். நீங்கள் செய்கிற வேலையோட அவுட்புட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்காது. ஒரு இடத்துல வேலை செய்யலாம், இல்லை வீட்டு வேலையே நீங்கள் செய்யலாம், அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. 3வது ஹெல்த். உங்களோட ஹெல்த் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருக்காது. காரணம், மனசு தெளிவாக இல்லை,
உங்களோட அவுட்புட் கரெக்டாக வரலங்கும்போது ஸ்ட்ரெஸ் ஜெனரேட் ஆகி உங்களோட ஹெல்த் பாதிச்சுட்டே இருக்கும். 4வது, ஒரு ஜாபோ ஒரு பிஸ்னஸோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களால் அந்த ஒரு நினச்ச ஒரு சக்ஸஸ் பொசிஷனுக்கு உங்களால் போக முடியாது. அப்படியே அந்த சக்ஸஸ் பொசிஷனுக்கு போகணுன்னாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடவே நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். 5வது, ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட, மற்ற ரிலேட்டிவ்ஸோட, நெய்பர்ஸோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் உங்களால் செயல்படுத்த முடியாது. 6வதாக, உங்களோட தேவைகள், நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸு கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். அப்படியே கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்காது. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு நகை வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு அப்பாவுக்கு இது செய்யணும், அம்மாவுக்கு இது செய்யணும், தம்பிக்கு இது செய்யணும்னு நினைப்பீங்க. எதுவுமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. இந்த 6 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா 100% நீங்கள் அந்த ஈகோ கிளாஷில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் மைண்டு தெளிவாக இருக்காது. 2வது, உங்களோட அவுட்புட் ரிசல்ட் சுத்தமாக இருக்காது. உங்களோட ஹெல்த் பாதிக்கும். உங்களோட ஜாபோ பிஸ்னஸோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கரெக்டாக நடக்காது. அதனால் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் நிறைய பெண்கள், 70% பெண்கள், மனைவிமார்கள் இப்படி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஈகோ கிளாஷ் வரதுனால எண்டு என்ன ஆகுதுன்னா ஹெல்த் இஷ்யூ ஆகுது. புரியுதுங்களா? அதனால் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருக்கீங்க, இதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஈகோ கிளாஷில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு சொல்லி முயற்சி செய்யுங்க. தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஒரு 4 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. 4 டிப்ஸ் நீங்கள் செயல்படுத்துங்க. 100% இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டாப் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன்னா, என் கணவர் இப்படி இருக்கிறார், எங்கள் மாமனார் அப்படி இருக்கிறார், மாமியார் இப்படி இருக்கிறார், எங்கள் நாத்தனார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கணவர்கிட்டையும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, உங்கள் கணவர்கிட்ட சொல்கிறது நோ யூஸ். ஜஸ்டிஃபை பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது இது தேவையே இல்லை நமக்கு, இது பேசுகிறதுனால உங்கள் எனர்ஜி தான் லூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். 2வது, அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை நடந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி புரிதல் தன்மைக்குவேன். கல்யாணமானதுனால தான் இத்தனை அந்த ஈகோ கிளாஷே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கிறதுனால காரணத்தை வெளியில் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. புருஷன் இப்படி இருக்கிறார், எங்கள் மாமனார் இப்படி இருக்கிறார், எங்கள் மாமியார் இப்படி இருக்கிறாங்க, எங்கள் நாத்தனார் இப்படி இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஓகே இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா மனசில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் இருக்காது. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், நான் இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 3வது, பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம்னு சொல்லி 6 விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்புகிறேன். சிறப்பாக உங்களோட சூழ்நிலைகள் எதுவாக வேணா இருக்கலாம், இந்த 6 விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட் படுக்கும்பொழுது 20 நிமிஷம், மற்ற நேரத்தில் எப்பப்போ உங்களுக்கு நெகட்டிவிட்டி வருதோ அந்த நேரத்தில் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் மனதளவில் செயல்படுத்துனீங்கன்னா பாசிட்டிவிட்டியாக நீங்கள் மாறிடலாம். 4வது விஷயம், அன்புக்கும் கருணைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கங்க. அன்புன்னா எதிர்பார்ப்பு. நான் இத்தனை வேலை செய்கிறேன், என் கணவர் இதை கொடுக்கலையே அப்படின்னா அது அன்பு. ஒரு இடத்துல ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இவ்வளோ வேலை செய்கிறீங்க, அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, அது அன்பு. அதனால் நீங்களும் உங்கள் கணவர்மார்கிட்டையோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ அதை எதிர்பார்க்காதீங்க. நான் இவ்வளோ செய்கிறேன், அவங்க செய்யலையே, தூக்கி போடுங்க. கருணையாக இருங்க. கருணைன்னா என்னென்னா, ஓகே இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாரு, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி, இறைவன் என்னை நலமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கருணையோடு இருங்க. இந்த 4 விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 விஷயங்கள் சூப்பராக நடக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்க, உங்கள் மைண்டு ரொம்ப தெளிவாகும், உங்களோட ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களோட அவுட்புட் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் அதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5வது, ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட ரொம்ப சூப்பராக இருக்கும். 6வதாக உங்களோட தேவைகள், நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் உடனடியாக நடக்கும். அது நடக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதனால் உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பிரச்சனைகள் இருக்கும், நான் அதை பற்றி நான் சொல்ல, பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த 4 டிப்ஸை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த 6 நல்ல விஷயங்களை
பாசிட்டிவ் ஆக்கி செயல்படுத்துனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மூணாவதாக நான் சொன்னேன், இதெல்லாம் செஞ்சால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் நல்லா இருக்குங்க, மனசு தெளிவாக இருக்கும். மூணாவதாக ஒன்று நடக்குங்க, உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களோட மனநிலையில் மாற்றம் வந்து அவங்க உங்களுக்கு ஃபேவராக செயல்படுத்துவாங்க. இதுதாங்க 100% உண்மை. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா, 60 வயசு ஆனவொன்னா கூட என் மாமியார் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பேசுகிறத விட்டுட்டு, நான் சொன்ன இந்த 4 டிப்ஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அந்த ஈகோ கிளாஷுங்கிறது தட்டி தூக்கலாம். ஒன்ஸ் அந்த ஈகோ கிளாஷ் போயிடுச்சுன்னா அவங்க உண்மையாலுமே உங்களை மகளாக பார்ப்பாங்க. எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, என் மருமகள் இல்லை, என் மகன்னு சொல்லுவாங்க. அது வாய்க்கு சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீட்டுக்கு உண்மையாலுமே நீங்கள் தான் மகள். அந்தளவுக்கு அங்கே சூழ்நிலைகள், அந்த நபர்கள் இன்க்ளூடிங் உங்கள் கணவர்லேருந்து எல்லாருமே மாறுவாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஸோ இதில் அதிகமாக மாற்றுறது பெண்கள்ங்கிறதுனால தான் இந்த கணவன் மனைவி உறவு முறை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இதே ஈகோ கிளாஷ் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி ஃபார்முலா தான் நீங்கள் செயல்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சூப்பராக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.